தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வந்து ஒரு 2 நாள் முன்ன வந்து நம்ம சுமதி திரையரங்கில் வந்து ஷோலிங்கர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கபில் அவர்கள் வந்து படத்தை பார்த்துட்டு எமர்ஜென்சியாக வந்துட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன்னா நம்மளுடைய சேனல் மீடியா அந்த மைக்கை கொண்டு போயிட்டு சார் படம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஆனால் அவர் வந்து எப்படி சொல்ற ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். நான் அவருக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அவர் கூட தான் இருக்கேன். ஒரு 4-5 மாசமா அந்த எலெக்ஷன்லேருந்து நம்ம தான் அண்ணாவோட ஐட்டிங் பேஜ் எல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய பேஜ்லேருந்து எல்லாத்தையும் நான் தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து ஆல்ரெடி அதுக்கு என்ன சொல்லியிருந்தாரு, இந்த படத்துக்கெல்லாம் நம்ம ப்ரொமோஷன் அதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க தேவையில்ல, நம்ம இந்த பிரஸ் மீட் எல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து தேவையில்லாம வந்து இது கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு இன்டர்வியூலாம். நான் வந்து சரி ஏதோ ஒரு விளையாட்டுக்கோ ஏதோ அண்ணன்ற மாதிரி கேட்டேன். ஆனா வந்து அவருக்கு வந்து ஜாலியா தான் சொல்லிட்டு போடா என்கிட்ட போட எனக்கு போட அப்படின்ட்டு சொல்லிட்டு போனார். ஆனா வந்து அது வந்து தவறுதான் அவதூறா வந்து எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இந்த மீடியா எல்லா நேயர்கள்லாம். அது வந்து எதுவுமே கிடையாது. ஆனா அவர் வந்து ஜாலியா தான் சொல்லிட்டு போவாரு போடா என்கிட்ட என்னன்னா அது வந்து அந்த மாதிரி போட்டுட்டாங்க. ஆனா நானும் அவரும் வந்து அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இதுக்கான எந்த ஒரு நோக்கமும் எதுவுமே கிடையாது.